அன்பான இனிய உறவுகளே, சிந்து பயிரில் இன்னொரு முடிச்சு அவ்வளோதுங்க. எல்லா ப்ரொமோஸுமே நல்லா சூப்பராக முடிச்சு அவ்வளோ வைக்கிறாங்க. சிவா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே கமிஷனர் போய் பார்க்குறாங்க. 2 பேரும் பார்த்து பேசிக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க, யதார்த்தமாக மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, என்ன சிவா வீட்டில் எதுவும் பிரச்சனைலாம் இல்லையே? என்ன சார் சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, என்னவா உங்கள் அம்மா ஏதோ சிந்துவை அடிச்சிட்டாங்களா, ரொம்ப இது பண்ணுறாங்க, அராஜகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பைரவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டாங்க. நான் தான் பைரவி சொல்லிட்டாலே இது எதுவும் பெரிய பிரச்சனையாக வந்துடக்கூடாதுன்னு நான் தான் போய் என்னன்னு விசாரிங்கன்னு சொன்னேன். அவங்க பார்த்தா அடித்து இழுத்துட்டு போய் ஸ்டேஷனுக்கு பண்ணி விசாரிச்சிருப்பாங்க போல இருக்கே. சாரி சிவா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அன்எக்ஸ்பெக்டாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல சார், நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க, சொன்னதுனால என்ன பண்ண சொல்லியிருக்கீங்க. ஐயோ நான் கைது பண்ணுங்க, ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போங்க, அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏங்க அப்படி கொடுமைப்படுத்துறீங்க, அடிக்கிறீங்க, அந்த மாதிரி விசாரிக்கத்தான்ப்பா சொன்னேன் அப்படிங்கிறாரு. ரொம்பவே கில்ட்டியாக மன்னிப்பு கேட்குறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாரு. அப்போது சிந்து இந்த தப்பு பண்ணலையா, ச்சே நம்ம சிந்துன்னு நினச்சா அவளை நம்ம எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோம், ஐயோ பாவம். ஆனால் அவளும் ஏன் உண்மையை மறைச்சிட்டா, நிறைய இடத்துல அவன் மறைச்சிட்றா, பொய்யை மறைக்கிறா, கல்லூலி மங்கி அப்படி இப்படின்னு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் பைரவி ஏன் இப்படி பண்ணணும், பைரவி தான் எல்லாம் பண்ணாளா அப்படின்னு நினச்சிட்டு, சரி அப்போ சிந்து மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் போய் தங்கச்சிட்ட போய் விசாரிக்கிறாங்க. தங்கச்சிட்ட கேட்குறாங்க, உண்மையை சொல்லு, யார் பண்ணது, யார் மேலே தப்பு அப்படின்னு கேட்க, நான் ஒரு தப்பும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஏய் உண்மையை சொல்லுடி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை உண்மையை சொல்லிடுது. நான் இந்த மாதிரி ஒரு பையனை விரும்பினேன், அதை சிந்து அண்ணி பார்த்துட்டு என்னை கண்டிச்சாங்க, நான் அம்மாட்ட போய் பொய் சொல்லிட்டேன், அவள் இந்த மாதிரி என்னை அடித்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அம்மா போய் சிந்துவை அடித்தாங்க, ஆனால் அண்ணி மேலே எந்த தப்பும் இல்லைண்ணா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிடுது. அதுக்கப்புறம் சும்மா விடுவாரா என்ன, செம்ம காண்டாகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட தரன்னு இழுத்துட்டு வந்து, இங்கே பாருமா உங்கள் பொண்ணு பொய் சொன்னதுக்கு என் பொண்டாட்டி அடிச்சிங்கல்ல, இப்போ என்னடா அது எப்போ பண்ணுது, இப்போ என்ன அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி மேலே எந்த தப்பும் இல்லை, உன் பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற பார்க்குறாங்க. என்னடி இவன் சொல்கிறான். உடனே சிவா தங்கச்சி இருந்துட்டு, ஆமாம்மா என் மேலே தான்மா தப்பு, சிந்து மேலே எந்த தப்பும் அப்படிங்கிற சிவா பார்க்குறாரா. ஐயோ முறைக்கிறானே அப்படின்ட்டு, சிந்து அண்ணி மேலே எந்த தப்பும் இல்லை, அண்ணி சொல்லாமல் பேரை மட்டும் சொன்னோன்னா முறைக்கிறாரு தலைவர். அண்ணி மேலே எந்த தப்பும் இல்லைம்மா. என்னடி என்ன இவன் சொல்லி மிரட்ட சொல்கிறானா அப்படின்னு மகா கேட்க, ஆனால் உண்மையிலே மகா கேரக்டரில் நடிக்கிறவங்க செம்ம ப்ரில்லியண்ட்டுங்க. சரியான வில்லிக்கு அட்டை அப்பா இன்னொரு சொர்ணாக்கா அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் தூக்கி சாப்பிட்றதுங்க. பயங்கரமான வில்லி கேரக்டருக்கு நம்ம மகாவுக்கு கொடுக்கலாங்க. அப்பா எதிர்நீச்சலை போட்டு கலக்கிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா நீ என்ன பொய் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இல்லை அப்படின்னு சொல்லுதா. நிஜமாவே நான் தாம்மா இந்த மாதிரி விரும்பினமா ஒரு பையனை அண்ணி பார்த்துட்டு என்னை கண்டிச்சாங்க தான், வேறு எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. விளையாடாதடி அப்படிங்கிறாங்க. உடனே சிவா இருந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா அவளே உண்மையை சொல்கிறா, உண்மையை சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. விடுறா, இப்போ என்ன அவள் உண்மையை சொல்லிட்டா, சரி இருக்கட்டும், அதுக்காக என் பிள்ளைய அடிப்பாளா அப்படிங்கிறாங்க. ஏன் தப்பு பண்ண கண்டிக்கக்கூடாதா, அவளுக்கு அந்த உரிமை இல்லையா. யாரா அவளுக்கு அந்த உரிமையை கொடுத்தது, அவளுக்கு இந்த வீட்டு மருமங்கிற உரிமையை நான் கொடுக்கல, நீங்கள் கொடுக்கலமா, ஆனால் பொண்டாட்டிங்கிற உரிமையை நான் கொடுத்துருக்கேன்ல அப்படிங்கிறாரு. அவளை கட்டிக்கிட்ட தாளிடாது அப்படியா, எப்படிரா உரிமை இருக்க முடியும், அதுக்கப்புறம் நான் கட்டியிருக்கேன்ல அப்படிங்கிறாரு. சரிடா விடுறா, எல்லாத்தையும் விடு, அதுக்காக என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா, என்னை உள்ள தூக்கி வைப்பாளா, அதுக்கு எப்படிரா, அதுக்கு பதிலாக சொல்லு அப்படிங்கிறாங்க. வர்றேன் அதுக்கு தான் வந்திருக்கேன், நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே என் பொண்டாட்டி தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு அப்படிங்கிற அன்னபூர்ணிலாம். என்னப்பா சிவா என்ன அப்படின்னு எல்லாரும் வந்து நிற்க, பெரியம்மா இப்போ சொல்கிறேன், என் சிந்து எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை, அவள் அந்த மாதிரி ஆள் இல்லை, அப்படிலாம் பண்ண மாட்டா. ஆமாம் அப்படிலாம் பண்ணாதவதே ஊர் சத்தியம் உலக சத்தியம் சாமி சத்தியம்லாம் பண்ணி தனக்கு தானே தாலியை கட்டி ஓ மேலே பழி போட்டா, அதை விட்டுட்டு என்னமோ நல்லவன் பேசிக்கிற. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொல்கிறதாவே இருக்கட்டும், அவள் அப்படியே பண்ணியிருக்கட்டும், அதுவும் எதுக்காக, என் மேலே உள்ள காதல் தானே, அதனால தானே கட்டிக்கிட்டா, விட. என்னப்பா சிவா சொல்கிற, என்ன சொல்கிற பெரியம்மா, விடுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அப்புறம் யாரா கொடுத்தது அப்படின்னு கேட்க, பைரவி அப்படின்றாங்க. பைரவியா அப்படின்னு தூக்கி வாரி போடுது. ஆமாம் அவள் தங்கச்சியை நீங்கள் அடிச்சதுன்னு தெரிஞ்சவொடனே கமிஷனர்கிட்ட எதார்த்தம் பேசியிருக்கா, அவங்க பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்க, அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்க, அங்கிட்டு பைரவி பக்கம் பெரியம்மா தாவ போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு, பெரியம்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கம்ப்ளைண்ட்லாம் எழுதி கொடுக்கல, எதுவும் பண்ணலை,
பேச்சு வாக்கில் கமிஷனர்கிட்ட பேசியிருக்கிறா. அதுவும் அவர் வந்து போய் விசாரிங்க, இந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணுற வேலைலாம் வேண்டாம், நம்ம நல்ல குடும்பத்துக்கு தேவையில்லைன்னு அவர் கண்டிக்க தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக தான் வந்து அரெஸ்ட் பண்ணி அம்மாவை கூட்டி போயிட்டாங்க. இது யார் மேலேயும் தப்பு இல்லை. ஏண்டா அப்போ பைரவி தான் எல்லாம் பண்ணியிருக்காளா? மகாவுக்கு செம்ம காண்டாகுது. இவ தான் இம்புட்டு பண்ணியிருக்காளா அப்படின்னுட்டு உடனே டக்குன்னு பேச்ச மாற்றுது. சரிப்பா சிவா, அதுக்காண்டி கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா? என்னை அசிங்கப்படுத்துவாளா? அவள் அக்கா வாழ்கிற இடம்னு அவள் நினைக்கல, மாமியான்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க. அம்மா விடுமா, அது ஏதோ நடந்து போச்சு, அவள் தெரியாமல் சொல்லிட்டா. அதுவும் வேணுக்குன்னு பொண்ணை கைது பண்ணுங்கலாம் சொல்லலை. இவங்க பண்ணதுக்கு பைரவி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. பைரவி பார்க்குறாங்க. பைரவி, அடியே நீனு என் அடுத்து டார்கெட்டில் வந்துட்டியா? நான் உன் அக்கா சிந்து மேலே தாண்டி டார்கெட்டாக இருந்தேன், இப்போ என்னோட மொதல் டார்கெட் நீ தாண்டி அப்படிங்கிறாங்க. அப்புறமா அன்னபூர்ணி வருது. ஏன் பைரவி நீ இப்படி பண்ணினியா? ஐயோ அத்தை, நான் அப்படிலாம் செய்யலை, என் அக்காவை அடித்தது தாங்க முடியாமல் நான் கமிஷனர்கிட்ட பேசிக்கிட்டு கீழே சொன்னேன், அவ்வளோதான், இப்படி நடக்கும் நான் நினைக்கல அப்படிங்கிறாங்க. கோச்சிக்கிறாங்க. நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நினைக்கலையம்மா, என்கிட்ட இல்லைம்மா நீ சொல்லியிருக்கணும் அப்படின்னு கோச்சிட்டு போகிறாங்களா. ஐயோ அத்தை அத்தை அப்படின்னு பின்னாடியே போகிறாங்க. சிவாவும் இருந்துட்டு, ஆமாம் பெரியம்மா விட்டுருங்க பெரியம்மா, அவள் ஏதோ அக்கா மேலே உள்ள பாசத்தில் பண்ணிட்டா, விடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பைரவி பார்க்குறாரு சிவா. என்ன பைரவி, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல? இல்லை சிவா அப்படிங்கிறாங்க. அட போங்க அப்படின்ட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் சிந்து போய் பார்க்குறாங்க. சிந்து, சாரி சிந்து அப்படிங்கிறாரு. ஏன் டாக்டரே, அதெல்லாம் வேணாம், நீ சும்மா இரு, உன் மேலே நான் கோவமாக இருக்கேன். என்ன டாக்டரே? ஆமாம் என்ன டாக்டர், இப்போ தான் மன்னிப்புலாம் கேட்டேன், அது வேற, அது உன்னை நான் தப்பாக நினச்சதுக்கு. ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்காதுக்கு உன்னை நான் கோவமாக தான் இருப்பேன். என்ன நான் புரிஞ்சுக்கல? ஆமாம், எங்கள் அம்மா அடித்தாங்க பிடிச்சாங்கன்னா என்கிட்ட சொல்லணும்ல, நான் என்ன டாக்டர் பண்ணுவேன்? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், அவங்க அடிச்சுட்டு போகிறாங்க, எனக்கு எல்லாம் அடி வாங்குறதுக்கு உரிமை இருக்குது டாக்டரே, நீ நினைக்கிற. ஆனால் பாத்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா பைரவிட்ட ஏன் தான் நீ சொல்கிற? ஐயோ அவங்க அடித்தது வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியுமே அப்படிங்கிறாங்க. அவள் ஏன் இப்படி சொன்னான்னு தெரியலை, நானும் சொல்லிட்டேன் இந்த பிரச்சனையை இனிமேல் பேசாத விடுன்ட்டு, ஆனால் அவள் தான் இப்படி பண்ணிட்டா. ஐயோ நான் அப்போவும் சொன்னேன் வேணாண்டின்ட்டு, அவள் கேட்காம என்னை கேட்காம போய் பண்ணிட்டா, பேசிட்டா, என்னை மன்னிச்சிரு டாக்டரே அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும், நீ ஏன் சிந்து எல்லாரும் திட்டினாங்க, அப்போ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, பைரவி தான் காரணம் நீ சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. எப்படி டாக்டரே, பாவம் இல்லையே அவளும் அப்படிங்கிறாங்க. என்ன சிந்து, எல்லா பழியும் உன் மேலே போட்டுட்டு இருந்திருக்க, ஏற்கனவே வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க, ஏன் நானே உன்னை திட்டிக்கிட்டு தான் இருக்கேன், அதில் இது வேறையா? உன்னை நான் அதுக்கப்புறம் எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், உன்னை எவ்வளோ நோகடிச்சிருக்கேன், நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்திய சிந்து, சாரி சிந்து. பரவாயில்ல டாக்டரே, எல்லாம் என் பைரவிக்காத்தானே, பைரவிக்காண்டு உன்னை ஏண்டி இப்படி பழி போட்டுக்கிட்ட, எல்லாம் நம்ம மேலே பழி புழுகக்கூடாதுன்ட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க, ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. சாரி டாக்டர், என்ன சாரி பூரின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாத்திரை சாப்பிட்டியா, எந்திரி உட்காரு அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுக்குறாங்க. என்னதான் சிந்து பண்ணாலும் சிவாவுக்கு சிந்து மேலே மட்டும் கோவங்கிறதே வரமாட்டேங்குதுங்க. அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கிறாரு, அந்த பாசம் அவருக்கு இன்னும் போகவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.